கிருஷ்ணகிரியில் கிறிஸ்தவர்களின் வீடுகளை குறிவைத்து 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்க சென்ற நேரத்தில் திட்டமிட்டு கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கேற்றுவிட்டு உற்சாகமாக வீடு திரும்பியவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய காட்சிதான் இது. கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த நகைகள் மற்றும் ரொக்கப் பணத்தை வாரி சுருட்டி கொண்டு ஓடியதை அறிந்து அனைவரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கொண்டாட்ட நாள் திண்டாட்டமாக மாறியதில் நடந்தது என்ன? உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா புதன்கிழமை நள்ளிரவு முதலே களை கட்டியது. இதில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்தவ மக்கள் தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் திரண்டனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுண்டம்பட்டி கிராமத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தங்களது குடும்பத்துடன் சென்றனர். பிரார்த்தனை முடிந்து இன்றைய பொழுது இனிமையாக விடிந்துள்ளது என்ற எண்ணத்தில் அதிகாலையில் அவர்கள் வீடு திரும்பினர். ஆனால் ஒரு சிலரின் வீட்டின் கதவு மற்றும் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்டார் மின் விளக்குகளால் ஜொலித்த வீடுகளை மட்டும் குறிவைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கிடைத்த பொருட்களை வாரி சுருட்டி கொண்டு ஓடியது தெரிய வந்தது. இதில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் மைக்கேல் என்பவரது வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளது. சவுந்தரராஜன் என்பவரது வீட்டில் 8 சவரன் தங்க நகைகள் கபளீகரம் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அடுத்தடுத்த 2 வீடுகளில் 2 சவரன் நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளன. மதலை முத்து என்பவரது வீட்டில் 1,25,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கடப்பாரை, இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களால் கதவை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். 11:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சு முடிஞ்சு வந்து பார்த்தபோது டோரு பூட்டை ஒடிச்சிட்டு இருந்தாங்க, உள் டோரையும் ஒடிச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே போனாக்க பீரோ 3-4 பீரோவை ஒடிச்சு உள்ளே இருந்த பணம், எங்கள் வீட்டில் இருந்த பணத்தை மட்டும் 1,4 லட்ச ரூபாய் சுமார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாத கால் கொலுசு, சிம்லி, வெள்ளி பாத்திரம், கிளாஸுங்க 2, பாலாடை, இந்த மாதிரி ஒரு 10-15 ரூபாய் பொருள் எடுத்துட்டுருக்குறாங்க. இதே மாதிரி சுண்டம்பட்டில் 4-5 வீட்டில் எடுத்துட்டாங்க. எல்லோரும் வந்து இப்போ பார்த்துட்டு நாங்கள்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குமாறு கேஸ் கொடுத்துருக்கோம், கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சிடிசி கேமரா இங்கே அங்கே பார்த்தோம். ஆனால் 3 பேர் காரில் வந்திருக்காங்க. அது நம்பரை நோட் பண்ண முடியல. பிரேக் மேலே காலை வச்சு ரெட் லைட்னால அந்த நம்பரை பதிவாகலை. இச்சம்பவம் தொடர்பாக கந்திக்குப்பம் போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் வந்து தடயங்களை சேகரித்தனர். நகை மற்றும் பணத்தை மட்டும் திருடிய கொள்ளையர்கள் செல்போன், லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் மீது கை வைக்கவில்லை. குறிப்பாக சிசிடிவி கேமராக்களை திருப்பி வைத்துவிட்டு அதிலிருந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் திட்டமிட்டு ஸ்டார் மின் விளக்குகள் தொங்கிய வீடுகளை குறிவைத்தே திருட்டுச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனைக்கு சென்ற வீடுகளையே டார்கெட் செய்து அடுத்தடுத்து 5 வீடுகளில் 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.